இந்தியாவோட எல்லை சாமி அப்படின்னு அழைக்கப்படுற S-400 வான் பாதுகாப்பு அமைப்போட முக்கியமான தகவல்களை ரஷ்யாவுக்குள்ளேயே புகுந்து திருட முயற்சி பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானோட ISI. இதை ரஷ்யாவோட FSB ஏஜென்ட்ஸ் இன்டர்செப்ட் பண்ணி அந்த தகவல் ISIக்கு போய் சேர விடாமல் தடுத்திருக்காங்க. அப்படி தடுத்ததன் மூலமாக பாகிஸ்தான் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்றத இன்றைக்கி உலகத்துக்கே காட்டியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நானும் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். பொதுவாக பாகிஸ்தானியர்கள் திருடுறதுல ரொம்ப கில்லாடிங்க அப்படின்னு தான் சொல்லணும். திருடுறத ஒரு குலத்தொழில் மட்டும் இல்லாமல் அதை பெருமையாக வேறு பேசிக்குவாங்க. இதை பற்றி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில நபர்கள் கூட நான் பேசுனப்போ, அதாவது நான் லண்டனில் இருந்த தருணத்தில், எங்களோட நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஒருத்தர் பாகிஸ்தானுக்கு முதல் முறையாக அணு ஆயுதத்தை கொண்டு வந்தார். அவர் இந்த நியூக்ளியர் ஃபார்முலாவை திருடி சட்டையில் எழுதிட்டு வந்தார், உடம்புல எழுதிட்டு வந்தார் அப்படின்றத ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அதாவது ஒரு டெக்னாலஜியை திருடுறதுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த திருட்டு கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்குள்ளே போய் 2 முக்கியமான டெக்னாலஜியை திருட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒன்று S-400 பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த குறிப்பிட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக இருந்துச்சுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். S-400 மட்டுமே சுமாராக பாகிஸ்தானுக்கு 18,000 கோடி அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது $2 பில்லியன் லாஸை S-400 மட்டுமே பாகிஸ்தானுக்கு எதிராக இன்ஃப்ளிக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த சிஸ்டம் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட MI-8 அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு முக்கியமான ஹெலிகாப்டர் ஒன்று இருக்குது. இந்த ஹெலிகாப்டரை ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஹெலிகாப்டரோட சில முக்கியமான அட்வான்டேஜஸ், அதாவது இதை ரஷ்யாவில் உருவாக்குறப்ப அதில் சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாடிஃபிகேஷன்ஸ் மற்றும் அதோட ஒரு குறிப்பிட்ட கேமஃப்ளாஜ் டெக்னாலஜியை நம்ம திருடிட்டு வரணும். அதை திருடிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே இந்தியாவுக்கு எதிராக நம்ம MI-8 ஹெலிகாப்டர்ஸை வச்சு நம்மளோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை அனுப்புகிறப்ப நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போது S-400 அப்படின்னு சொல்கிறப்ப இந்த குறிப்பிட்ட வான் பாதுகாப்பு அமைப்போட சீக்ரெட்ஸ் பிளான் இதை எப்போ திருடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. மே தான் ஆரம்பிச்சிருக்கதா தகவல் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த டேமேஜ் இன்ஃப்ளிக்ட் ஆனதுக்கப்புறமா தான் இதோட முக்கியத்துவம் தெரிய வந்திருக்கு. இவ்வளோ மோசமாக இருக்குது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நமக்கு எதிராக, ஸோ இதை நம்ம திருடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பாகிஸ்தானியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவில் ராஸ்டெக்கில் வேலை செய்யக்கூடிய மிட் லெவல் என்ஜினியர்ஸ் ஆர் ஜூனியர் சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த நபர்களோட பேன்றது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணி ஒரு லம்பான அமௌண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அது $2 மில்லியன் இருக்கலாம், ஒரு $10 மில்லியன் இருக்கலாம். லம்பாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து சில முக்கிய தகவல்களை கேட்பாங்க. அதுபடி தான் ராஸ்டெக்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஒரு மிட் லெவல் என்ஜினியரை பிடிச்சி அந்த என்ஜினியர்கிட்ட இருந்து S-400 அமைப்போட சில முக்கியமான டேட்டாஸ் அதை எல்லாத்தையுமே ஒரு 500 பேஜ் கொண்ட டாக்குமெண்ட்டில் கொண்டு வர வச்சாங்க. அந்த நபரை ரஷ்யாவிலேயே வச்சு இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க வச்ச காரணத்தினால் FSB கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ FSB இதை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்த தருணத்தில் அவங்க நினச்சது என்ன அப்படின்னா, ISI கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸை ரஷ்யாவில் மட்டும் கிடையாது, நியூட்ரல் கண்ட்ரிஸான UAE மற்றும் துருக்கியில் வச்சு கூட நடத்தியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளோட சில முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காண்டி UAE மற்றும் துருக்கியில் ஏகப்பட்ட ஸ்பை ஏஜென்ட்ஸாக வச்சுருக்காங்க ISI. ஆனால் இது வரைக்கும் ரஷ்யாவில் டைரெக்டாக இந்த மாதிரி எந்த ஒரு டிரான்சாக்ஷன்லேயும் அவங்க ஈடுபடலை. ஏன்னா ரஷ்யாவோட சில டாக்குமெண்ட்ஸை திருடணும் அப்படின்னு நினச்சாலுமே அது எய்தர் துருக்கியிலையோ இல்லை UAEயில் வச்சுருந்தா அந்த டாக்குமெண்ட்டோட ஹேண்ட் ஓவர் அப்படின்றது நடக்கும். அதாவது அந்த ரஷ்ய நபர்கிட்ட இருந்து பாகிஸ்தானோட ISI ஏஜென்ட்ஸுக்கு ஹேண்ட் ஓவரிங் துருக்கியிலையோ இல்லை UAE ஏதாவது ஒரு நியூட்ரல் கண்ட்ரியில் தான் நடக்கும். ஆனால் முதல் தடவையாக ரஷ்யாவில் வச்சே, அதுவும் குறிப்பாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் வச்சே இந்த டாக்குமெண்ட் அப்படின்றது ரிலீஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை கைப்பற்றின FSB ஏஜென்ட்ஸுக்கு இந்த டாக்குமெண்ட்டில் இருந்த சில முக்கிய டீட்டெயில்ஸ் தெரிய வந்தப்போ அதில் ஒன்று, இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இந்த S-400 பற்றின சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறது.
அதுவும் இந்த ரகசியங்களை பாகிஸ்தானால் ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கிட்டு. அவங்க இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீனர்கள்கிட்ட அனுப்புவாங்க. சீனர்கள் அவங்களுக்கு இந்த S-400 தாண்டி போகிற மாதிரி அவங்களோட J-10C ஏர்க்ராஃப்ட்ஸையோ இல்லை அவங்களோட J-11 ஏர்க்ராஃப்ட்ஸையோ மாடிஃபை பண்ணி பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணுவாங்க. அண்டு பாகிஸ்தானோட டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டாக இருக்கக்கூடிய இந்த MI-8, அதுவும் இந்த முக்கியமான ஆப்ரேஷன்ஸ்னு வர்றப்ப அவங்களோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா MI-8 தான் பயன்படுத்துவாங்க. அந்த MI-8ல் ஒரு கீ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஏவியானிக்கல் அப்கிரேட்ஸ் இருக்குது மற்றும் ரொம்ப எதிரிகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அப்படின்றப்ப அந்த எதிரிகளோட ரேடார் மற்றும் அவங்களோட கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ஜாம் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெல்த்து கொடுக்கக்கூடிய சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. அந்த சிஸ்டம்ஸுக்கான ப்ளூ பிரிண்ட்டையுமே திருடி இருக்காங்க. மற்றும் MI-8ஓட ஒரு ஸ்பெஷலைஸ்டு கூலிங் சிஸ்டம் மற்றும் ஃபியூயல் வந்து உறைஞ்சு போகாமல் இருக்கிறது. அதாவது -60°C கூட ஹெலிகாப்டரில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் வந்து உறைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கான சில டெக்னாலஜிஸையுமே பாகிஸ்தானியர்கள் இந்த இன்ஜினியர்ஸின் மூலமாக திருடி இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் அவங்களோட MI-8 ஹெலிகாப்டர்ஸை அப்கிரேட் பண்ணி இந்த MI-8 ஹெலிகாப்டர்ஸை வந்து எந்த சைடு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த -60° டாலரன்ஸ்லாம் அவங்களுக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னா, சியாச்சின் கிளேஷியரில் வந்து அவங்க அதை ஆப்ரேட் பண்ணணும். சியாச்சின் கிளேஷியர் கார்கில் வழியாக தீவிரவாதிகளை உள்ளே கொண்டு வரதுக்கோ இல்லை அவங்களோட ட்ரூப்ஸை வந்து நகர்த்தி டக்குன்னு கொண்டு போகிறதுக்கோ அந்த ஹெலிகாப்டருக்கு வந்து இவ்வளோ டாலரன்ஸ் தேவைப்படுதுன்றப்ப புரியுதா அவங்களுக்கு? பேசிக்கலி வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இந்த MI-8 எப்படி இன்னும் தரமாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காண்டி தான் அந்த டாக்குமெண்ட்டில் அவங்க இந்த டெக்னாலஜிஸை திருடி இருக்காங்க. மற்றும் அந்த S-400 எப்படி வேலை செய்யுது, அதில் இருக்கக்கூடிய கீ டைமென்ஷன்ஸ் என்ன ஸ்பீடில் மிசைல் போகுதுன்ற முக்கிய தகவல்களையும் அந்த டாக்குமெண்ட் அடங்கியிருக்கு. ஸோ இதை வந்து நல்ல வேலைக்காக FSB ஏஜென்ட்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணி அந்த ராஸ்டெக்கில் வேலை செஞ்ச என்ஜினியருக்கு சுமாராக 20 வருஷம் தண்டனை வழங்கி கொடுத்துருக்காங்க. இது இன்னமும் கொஞ்சம் டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் போகும். இது போனதுக்கப்புறமா தான் இது மாதிரி எத்தனை அட்டம் நடந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பாகிஸ்தான் அவங்களோட ISI ஏஜென்சியை வந்து எந்த அளவுக்கு தரமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது இதிலேருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. மற்றும் பாகிஸ்தான் வந்து எந்த ஊருக்குள்ளே வேணாலும் பூந்து திருடுவாங்க அப்படின்றதும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த காணொலியிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாகிஸ்தானிஸ் பார்க்குறதுக்கு லூஸு மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் கேதரிங் இருக்குது பார்த்தீங்களா, அது டாப் நாச்சாக இருக்கும். அந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங்னால தான் இன்ன வரைக்கும் அந்த கண்ட்ரி வந்து முழுசாக இருக்குது. இல்லைன்னா அது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி துண்டு துண்டாக செதறி இருக்கும். இன்றைக்கி தேதிக்கு இருக்கிற பிரச்சனைக்கே அவங்க நாளைக்கு இல்லை நாளானைக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. பலூச்சிஸ்தானில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், கைபர் பக்துன்குலாவில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கோ நாளைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த கண்ட்ரி வந்து ஒன்றா இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் ISI தான். ISI வந்து அதுக்கான கிரெடிட்டை கொடுத்து தான் ஆகணும். பட் அட் த சேம் டைம் ISI ஏஜென்ட்ஸை நம்ம ஹண்ட் பண்ணுறதுலேயும் நம்மளோட ஏஜென்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ரஷ்யாவுக்குள்ளேயே போய் இந்த அளவுக்கு வேலையை பார்க்குறவங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நிறைய வேலைகளை பார்ப்பாங்க. ஸோ நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ISI ஏஜென்ட்ஸையும் நம்ம வேட்டையாட வேண்டியது இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.